யாருக்கும் கொடுக்காம நீங்களே சாப்பிட்ருவீங்க. எப்பவும் எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் கோதுமை மாவு வச்சு இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் 1/2 கப் கோதுமை மாவை நல்லா கொஞ்சம் வறுபட்டு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். மாவு செவந்துடக்கூடாது. இப்போ வறுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இது அப்படியே ஆறட்டும். இப்போ அதே வானலில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துடுங்க. அதனால் பாகு பதத்து கொதித்து வரட்டும். இப்போ நம்ம ஆற வச்ச மாவு ஆறி எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கைவிடாமல் ப்ரெஸ் பண்ணி கலந்திங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இது மாதிரி ஈவனாக ஸ்மூத்தாக கலந்து வரும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்து கலந்து இறக்கினீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி. கண்டிப்பாக ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.